சோனியா காந்தி அந்த குடும்பம் ராகுல் எல்லாருமே சேர்ந்து பொருளாதார குற்றவாளி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ட்ரஸ்ட் அதனுடைய பணத்தை வந்து தவறாக கையாண்டிருக்காங்கன்றது தான் குற்றச்சாட்டு. இதுல அடிப்படை விஷயம் ஒண்ணு இருக்கு. நேஷனல் ஹெரால்டு என்பது யாரோ ஒரு தனியாருடைய நிறுவனம் அல்ல. சரி. அல்லது கூட்டாக மற்ற தனியார்கள் யாராவது வச்ச நிறுவனமும் அல்ல. காங்கிரஸ் கட்சிக்காக காங்கிரஸ்காரர்களால் உருவாக்கப்பட்டதான் நேஷனல் ஹெரால்டு. என்ன விமர்சனம்? சிகப்பு விளக்கு சிங்காரிகள் யார பாரதிய ஜனதா கட்சியை சொல்றீங்க நீங்க, சரியானதா அப்படின்னு? ரொம்ப கரெக்ட் தானுங்க. அது எப்படி கரெக்ட்? என்ன தப்பு? ஏங்க நான் என்ன கேக்குறேன், இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை எங்கள் மீது. நான் நேரடியா உங்களை கேட்கட்டும், ஊழல் குற்றச்சாட்டு நேரு, சாஸ்திரி இந்த வரிசையில இத்தனை பிரைம் மினிஸ்டர் வந்துறாங்க. மக்களுடைய வரி பணத்துல 8500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேன் வாங்கி 10 பெட்ரூமோட யாராவது பிறந்தாங்களா? நீ ஒற்றை ஆளுக்கு எதுக்கு 8500 கோடியா? யாரு விட்டு போனோம்? காத்தானும் கருப்பனும் சுப்பனும் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து. இந்த மாநில சுயாட்சின்றது இருக்குல்ல, இந்த மாநில சுயாட்சியில காங்கிரஸுக்கு அக்கறை இல்லையா? காங்கிரஸ் எப்பவுமே பேசாதா? காங்கிரஸ் மாநில சுயாட்சியில என்ன நிலைப்பாட்டுல இருக்குது? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு காங்கிரஸ் கட்சியில வச்சது சுதந்திரத்துக்கு அப்புறம் பிள்ளாரு கூட கிடையாது. சுதந்திரம் வாங்குவதற்கு ஒரு 27-28 ஆண்டுகளுக்கு முன்பாக 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு வச்சாங்க. எங்களுக்கு இந்த மாநில உரிமை பத்தி யாரும் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்னு பேசுறாங்கல்ல. நான் வெளிப்படையா கேட்கிறேன். இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு அது பதில் வரும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் இருந்துச்சு. அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழி கல்வி எப்போ வந்துச்சு? தமிழ்னு பேசுறது உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். தமிழன் இதற்கு காங்கிரஸ்காரனுக்கு எவனும் பாடம் கற்றுத் தரவில்லை. நாங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருந்தோம். தமிழுக்கும் செய்தோம், தமிழருக்கும் செய்தோம். ஆனா மேடையில சொல்லிக்கல. இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே செய்யல. பிரச்சாரம் பண்ணாமலே, தன்னை பெரிய மேதையின் காட்டிக்காமலே, பெரிய பகுத்தறிவாதி சீர்திருத்தவாதி சொல்லாமலேயே மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் காமராஜர். செய்தவரை மறந்து விட்டோம். வெறும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதை தாண்டி இந்த ஜாதி உண்மம் தொடர்ந்து நீடிக்கிறதுக்காக வழிவகுக்கிறவங்கள பெரிய புரட்சிவாதின்னு நம்ம சொல்றோம். வந்து அடிச்சுட்டு தாக்கிட்டு போறாங்க. தொடர்ச்சியாக மத்திய அரசு வந்து நாங்கள் இந்த மீனவர்களுக்காக குரல் கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்குமாக ஒரு நடவடிக்கை இல்லை. எப்படி பாக்குறீங்க நீங்க? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நேற்று முழுக்க பரபரப்பா இருந்துட்டு இருந்தீங்க. சாஸ்திரி பவன், அதாவது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் காங்கிரஸ் முன்னெடுத்தது. அது உங்களுடைய பேச்சு தான் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. அங்கே அது வந்திருந்தது, தகவலை பார்த்துருந்தேன். சோனியா காந்தி அந்த குடும்பம் ராகுல் எல்லாருமே சேர்ந்து பொருளாதார குற்றவாளி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ட்ரஸ்ட் அதனுடைய பணத்தை வந்து தவறாக கையாண்டிருக்காங்கன்றது தான் குற்றச்சாட்டு. வதேரா அவருடைய பிரியங்கா அவருடைய கணவரை வந்து அழைச்சி விசாரிச்சப்ப அவர் சொல்றாரு, இப்ப 2019 என்கிட்ட என்ன விசாரிச்சாங்களோ அதே கேள்விதான் திரும்பி என்னை கேட்கறாங்க, புதுசா ஒன்றும் இல்லை, இது வந்து பழிவாங்க நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, அதில் நீங்க கடுமையா பேசுறீங்க. என்ன பிரச்சனை? ஏன் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதிராக போராடுறது எப்படி சரியாக இருக்கும்? இதுல அடிப்படை விஷயம் ஒண்ணு இருக்கு. நேஷனல் ஹெரால்டு என்பது யாரோ ஒரு தனியாருடைய நிறுவனம் அல்ல. சரிங்க. அல்லது கூட்டாக மற்ற தனியார்கள் யாராவது வச்ச நிறுவனமும் அல்ல. காங்கிரஸ் கட்சிக்காக காங்கிரஸ்காரர்களால் உருவாக்கப்பட்டதான் நேஷனல் ஹெரால்டு. அது காங்கிரஸ்காரங்க ஒருத்தரும் 5-10 அப்படி போட்டு உருவாக்குனது. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டது பத்திரிகை வேணுங்கிறதுக்காக. ஒரு கட்டத்துல நசிஞ்சு போயிருக்கிற போது, நேரு அவர்கள் உயிரோடு இருக்கிற போது தன்னுடைய வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் விற்று அது பணம் கொடுத்து திரும்பி அதை நடத்துறாங்க. அப்புறம் காலப்போக்கில் அதை நடத்த முடியல, விட்டாங்க. இப்ப அதான் வழக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை பத்தி உங்க வீட்டுல திருட்டு போயிடுச்சு நீங்க சொன்னாதானே போலீஸ்காரன் வந்து நடவடிக்கை எடுப்பான். நீங்க வீட்டையே உட்காந்துருந்தாக்க என்ன வந்து பிடிச்சா அவங்க வீட்டுல திருட்டு போயிடுச்சா நீ என்ன சொல்ற அப்படி கேட்கிற மாதிரி நேஷனல் ஹெரால்டு அந்த பத்திரிகையுடைய உரிமையாளர்கள் சொல்லிக்கிற அவன் ₹1 பணம் கொடுத்திருந்தாச்சு. அப்படி யாரும் இதுவரை எந்த ஒரு புகாரே கொடுக்கல. இவர்கள் தானே வழியை வந்து விசாரிக்கிறாங்க. பெரிய பெரிய மனசுதான் இவங்களுக்கு. இது பொருளாதார குற்றவாளி என்று சொல்வதால் ஒன்றை நான் சொல்லித்தாகணும். நேரு குடும்பம் என்ன, அதனுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜவஹர்லால் நேரு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே லண்டனில் அவர் படித்துக் கொண்டிருக்கிற போது அவர் படித்த கல்லூரியிலே 4 வாயில்கள் உண்டு. எந்த வாயிலுக்கு வந்தாலும் அங்கே ஒரு கார் அவருக்கு இருக்கும், அந்த கார்ல வீட்டுக்கு வர மாதிரி. ஆனால் அந்த நாட்டினுடைய ராணியினுடைய மகன்
இளவரசன் அதே கல்லூரியில் படித்தான். அவனுக்கு ஒரே ஒரு வாயில கார் நிற்கும். அவன் அதை பார்த்துட்டு ஒரு நாள் போய் சொல்றான், என்னம்மா நீ இந்த நாட்டினுடைய ராணி, நான் உன்னுடைய மகன் இளவரசன், காலை எனக்கு அவமானமா இருக்கு, வெளியே வரும்போது எனக்கு ஒரு கார் தான் நிக்குது. அந்த இந்தியாவில இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு 4 வாயில 4 கார் நிக்குது. அப்ப அந்த அம்மையார் சொன்னது, அப்ப அந்த காலத்துல எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சது, அவன் ரகசியம் கிடையாது. டேய், அந்த இந்தியாவில் வந்ததுக்கு நேரு குடும்பத்து பையனை சொல்றியா? ஆமா ஆமா, நீ இந்த நாட்டினுடைய இளவரசன் மட்டும்தான்டா, அந்த குடும்பம் உலக கோடீஸ்வர குடும்பம். இன்றைக்கு ஒரே ஒரு ஆனந்த பவன் டெல்லியில இருக்கிற அந்த இடம் இருக்கு, அதுவே எவ்வளவு கோடி பெறும் என்பது அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய சொத்துக்களை தான் அவர்கள் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அமைதியாக இந்த நாட்டுக்கு போராடாம ஜெயிலுக்கு போகாம இருந்தா இன்றைக்கும் இந்தியாவில் அவர்களால் முதல் தர பணக்காரர்கள். அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிற இவர்கள், ஏ மாயக்காரா, உன்னுடைய கண்ணிலிருந்து உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு உன் நண்பன் கண்ணிலுக்கு துரும்பை எடுத்து போட முயற்சி அப்படிங்கிற விவரியத்தினுடைய வாசம் தான் வருது. இதை விட இன்னும் எளிமையா சொன்னாலும் குற்றம் சொல்றதை பார்த்தா வேடிக்கை என்னன்னா, கண்ணனுடைய கற்பில் நான் சந்தேகப்படுகிறேன்னு சிகப்பு விளக்கு சிங்காரிகள்லாம் கூட்டணி போட்டு ஒரு அறிக்கை கொடுத்த மாதிரி இருக்கு. அதான் நேற்று நீங்க சொன்ன வார்த்தை, அது விமர்சனத்துக்கு உண்டான வார்த்தை இல்லைங்களா? என்ன விமர்சனம்? சிகப்பு விளக்கு சிங்காரிகள் யார பாரதிய ஜனதா கட்சியை சொல்றீங்க நீங்க, சரியானதா அப்படின்னு ரொம்ப கரெக்ட் தானுங்க. அது எப்படி கரெக்ட்? என்ன தப்பு? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை எங்கள் மீது. நான் நேரடியா உங்களை கேட்கட்டும், ஊழல் குற்றம் நீ என்ன சொல்ற? ஏழை தாயின் பிள்ளைன்னு சொன்ன பிரதம மந்திரி முதல்ல எடுத்துக்கோ. சரி, ஒரு மாசைக்கு மேக்கப் செலவு என்ன அப்படி பகிரங்கமா அவங்க சொல்ல தயாரா? போடுற கோட்டு 15 லட்சம் ரூபா, போடுற கண்ணாடி 2 லட்சம் ரூபா, வச்சிருக்கிற பேனா 1 லட்சம் ரூபா, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளு நீ தெருவில் அலைஞ்சன்னு சொல்ற, நீ இப்படி உன்னுடைய வாழ்க்கை இப்ப இருக்கு. ஆனா உலக கோடி சொல்ற வாழ்க்கை மிக சாதாரணமா போயிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது நீ குற்றம் சொல்ற. அதற்கு அவர்கள் பாணியில் பதில் சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு உரைக்குங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல, இதற்காக நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு நல்ல வேலை, நீ இவர்களோடு ஒப்பிட்டு சிகப்பு விளக்கு சிங்காரிகளை சொன்னல, அதுக்கு சிகப்பு விளக்கு சிங்காரிகள் தான் மேல வருத்தப்படணும். நாங்க என்ன இவங்களை விட இவங்க மாதிரி அவ்வளவு கேவலமான? சரி, உங்களுக்கு அவர்கள் ஊழல் எதுவும் குற்றச்சாட்டு இல்ல, பிரதமரை நீங்க உடையில மட்டும் குற்றச்சாட்டு. உடை மட்டும் இல்லைங்க, அவருடைய ஆடம்பர செலவுன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஒரு பிரதமர் அவர் வெளிநாடுகளுக்கு போகும்போது அவருக்குன்னு சில தகுதிகள் பார்க்கணும்னு போறாங்க, அதை தாண்டி ஊழல் குற்றச்சாட்டு. நான் திரும்பி உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? ஒண்ணு கேட்கிறேன். நேரு, சாஸ்திரி, இந்த வரிசையில் இத்தனை பிரைம் மினிஸ்டர் வந்துறாங்க. மக்களுடைய வரி பணத்துல 8500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேன் வாங்கி 10 பெட்ரூமோட யாராவது பிறந்தாங்களா? நீ ஒற்றை ஆளுக்கு எதுக்கு 8500 கோடியா? யாரு விட்டு போனோம்? காத்தானும் கருப்பனும் சுப்பனும் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து மக்களுக்கு தேவையான தேவைகளை செய்வதற்கு பணம் இல்ல, நிதி ஒதுக்க முடியல. 8500 கோடி ரூபாய்க்கு பிளேன் வாங்கி சுத்திட்டு இருக்கிய ஒற்றை ஆளு, இது ஊழல்ங்கிறீங்களா இல்லைங்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல, நாட்டின் தேவை கருதி, நாட்டின் வளர்ச்சி கருதி, நாட்டின் தேவை கருதி எல்லா நாடுகளுக்குள்ளாகவும் நீங்க போட்டு ஒரு சுமூக உறவு, வர்த்தகம், இப்படி பல விஷயங்கள் செய்ய வேண்டியது நடந்து இருக்குது. வளர்ச்சி நோக்கி வந்திருக்குது இந்தியான்றாங்களே. எந்த வளர்ந்து இருக்கு? அவர் தாடி வளர்ந்து கூட வளராம அவரே ட்ரிம் பண்ணிக்கிறாரு, எதுவுமே வளரல. உலகத்தில் நேருவரான் இருக்கிற போது வல்லரசாக இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதி கொண்டிருந்த நேரத்திலேயே அந்த இருவரும் வல்லரசுடைய தோழமையா இருந்த ஒரே ஒரு நாட்டுடைய தலைவர்னா நேரு. அவர் செய்யாததா? சமாதான புராணி இந்தியாவில் இல்ல, உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நேரு வாழ்ந்த ஊர்ல போய் இவர் என்னமோ சமாதானம் பண்ணுறதுக்கு ஊர் போற மாதிரி சொன்னீங்கன்னா பாவம், உங்களுக்காக நான் அனுதாபப்படுறது தவிர வழி இல்லை. இல்ல, அப்படி இல்ல. எங்க மேல ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அரசியல் உள்நோக்கம், பழிவாங்குற நோக்கம் அப்படின்ற வார்த்தையை தான் பொதுவாகவே சொல்லுது. பொதுவா சொல்றீங்க, நான் தான் நேரடியாக கேட்கிறேன். யாரு உங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்டவர்கள் யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா சொல்லுங்க. இல்ல, அவளை எவ்வளவு வழக்கு உங்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கெல்லாம் வழக்கு விசாரிக்காம இருக்கு. உங்க பேர்ல கொடுத்தது பாஜக எவ்வளவு பேர் மேல இருக்கு? நான் இப்ப சாதாரணமா கேட்கிறேங்க, அந்த கட்சியில் இருக்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு எடுத்துங்க, அந்த கட்சி ஒண்ணும் இல்ல. சரி, நேத்து வரை தலைவரா இருந்தவர் ஒண்ணும் இல்லைன்னாரு. அவர் இருக்கிற வாடகை வீடு ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். எத்தனை தடவை பிளேன்ல பறந்துட்டு போறாரு. அவருக்கு இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது ஏதாவது பதில் சொன்னாங்களா? அந்த கட்சியில் யாராவது தங்களுடைய சொத்து சேர்த்ததுக்கு? அமித்ஷாவுடைய பையன் சாதாரண ஆளு, கிரிக்கெட் கவுன்சில் அதனுடைய சேர்மனா போட்டதுக்கு அப்புறம் அவருடைய வருமானத்தை சட்ட ரீதியாக அவளை காட்டிருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2 கோடி ரூபாய் கூட வருமானம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஏதாவது தொழில் பண்ணதை காட்டணும்ல. அவங்க என்ன தொழில் பண்ணாங்க?
பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பணம் எப்படி கூடுச்சு? அது மாதிரி இங்க இருக்கா? அதிக ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய சொத்தை விட பிஜேபி இந்த 10 ஆண்டுகள்ல அதை விட அதிகமா சேர்த்திருக்க. அது எப்படி? அது ஊழல்னு நான் சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லட்டும். சரி, உங்களுக்கு பிஜேபி ஊழல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, திமுக ஊழல் காங்கிரஸுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, யார் ஊழல் பண்ணாலும் நாங்க கேட்க தயங்குறது இல்லை, கேட்போம். அதுவும் சந்தேகம் இல்லை. என்னைக்கு கேட்போம்? நம்ம எப்போ? நேற்று முந்தானாலும் கேட்டோம், நேற்றும் கேட்டோம், இன்றைக்கும் கேட்கிறோம், நாளைக்கும் கேட்போம். சரி, இந்த மாநில சுயாட்சின்றது இருக்குல்ல, இந்த மாநில சுயாட்சியில காங்கிரஸுக்கு அக்கறை இல்லையா? காங்கிரஸ் எப்பவுமே பேசாதா? காங்கிரஸ் மாநில சுயாட்சியில என்ன நிலைப்பாட்டுல இருக்குது? மாநில உரிமை, மாநில சுயாட்சி, முதலமைச்சர் இப்பொழுது அந்த கேள்விகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மத்திய அரசை நோக்கி. நான் என்ன கேட்கிறேன், இந்தியா சுதந்திரத்தின் போது மாநிலங்கள் பிரிச்சு அதுக்கெல்லாம் உரிமை கொடுத்தது இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோங்களா? காங்கிரஸ் ஆனா விட்டுச்சு. இப்படி ஒரு செட்டப், பெடரல் செட்டப், மாநிலங்களுக்கு அதிக உரிமையோடு ஒரு ஆட்சியை துவக்கத்திலே உருவாக்குற போது காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தது. அதாவது காங்கிரஸ் அது என்னன்னு வரலாறு புரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு காங்கிரஸ் கட்சியில வச்சது சுதந்திரத்துக்கு அப்புறம் பிள்ளாரு கூட கிடையாது. சுதந்திரம் வாங்குவதற்கு ஒரு 27-28 ஆண்டுகளுக்கு முன்பாக 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு வச்சாங்க. எங்களுக்கு இந்த மாநில உரிமை பத்தி யாரும் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்னு பேசுறாங்கல்ல. நான் வெளிப்படையா கேட்கிறேன். இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு அது பதில் வரும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் இருந்துச்சு. அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழி கல்வி எப்போ வந்துச்சு? தமிழ்னு பேசுறது உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். திருக்குறளை பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்தது யாரு? காமராஜர் முதலமைச்சர் இருக்கிறவர். ஒப்பிலக்கணத்தை உருவாக்கி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் கட்சியில் தான். காங்கிரஸ் இருக்கிற போதுதான் தமிழுடைய வளர்ச்சிக்கு பல காரியங்களை செய்தார்கள். இன்னொன்று சொல்றேன், சொன்ன உடனே சாதாரணமா இருக்கும், அதுக்கு அதனுடைய தாக்கம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். இன்னைக்கு மேடையில எல்லாம் நண்பர்களே தோழர்களே இப்படிலாம் பேசுறாங்கல்ல, இப்படி ஒரு வழக்கமே இல்லாம வேறு விதமா இருந்துச்சு. இந்த வழக்கு தமிழே அப்ப கிடையாது. இலக்கியத்தின் நடையில பேசுவோம், ஒருத்தன் எனக்கு புரியாத அளவுக்கு. அப்படி இருந்த அந்த காலத்திலேயே தெளிவா 1925 ஈவே ராமசாமி பெரியார் அவர் பதவி போன உடனே அடுத்து வந்தார் திருவிக்கா. அவர் தான் நீங்க தமிழக வரலாற்றிலேயே மேடையில், அரசியல் மேடையில் நல்ல தமிழில் பேசியவர்களே அவர் தான். அவர் பேச்சை உருவாங்கி கொண்டுதான் சொல்வதற்கு இன்னும் தயக்கமில்லை. திராவிட இயக்கத்தை சேர்ந்த பெரிய பேச்சாளர்கள் நீங்க நினைக்கிறவர்கள்லாம் அவருடைய பாதிப்பு திருவிக்காவுடைய பாதிப்பு. அதனாலதான் அவரை தமிழ் தென்றல்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் அந்த. ஆமா, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர். நீங்க முன்னோடின்றீங்க. ஆக தமிழகத்திற்கு அதாவது தமிழன் இதற்கு காங்கிரஸ்காரனுக்கு எவனும் பாடம் கற்றுத் தரவில்லை. நாங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருந்தோம். தமிழுக்கும் செய்தோம், தமிழருக்கும் செய்தோம். ஆனா மேடையில சொல்லிக்கல. இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே செய்யல. அதனால்தான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை சொன்னேன். 67 வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் இருந்தது. ஆங்கில வழி கல்வி வந்தது அதற்கு பின்னாலதான். இப்ப தமிழை யாரு வளர்க்கிறா, தமிழை யாரு ஒழிக்கிறா? சொல்லுங்க. சரி, அரசு அதிகாரிகள் கடித போக்குவரத்து எல்லாம் தமிழ்ல தான் இருக்கணும், இப்ப கையெழுத்து தமிழ்ல தான் போடணும் அதிகாரிகள் இப்ப சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க உங்க காலத்துல செய்திருக்கீங்களா? எங்க தமிழ்ல கையெழுத்து போட மகாத்மா காந்தி 1920-21 இப்போ தமிழ்ல கையெழுத்து போட்டாரு. அதனால தமிழ் வளர்க்கிற அர்த்தமா? இது சிம்பாலிக்கா பண்றது வளர்ச்சிக்கு ஆகாது. நீங்க கல்வித்துறையிலேயே நீங்க முழுமையா தமிழில் தான் பாட வைத்திருந்தது. எவ்வளவு பெரிய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கையெழுத்து சொல்றீங்க. அப்ப நான் இப்படி கூட வரலாம். ஸ்டாலின் ஏதாவது தமிழ்ல பேர் உண்டா சொல்லுங்க. இல்ல. அப்ப அது வடமொழி சொல் தானே. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதல்ல, பேர் என்ன இருக்கலாம், கையெழுத்து இப்படி போடலாம், அது வேற விஷயம். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் என்ன செய்தோம், அதை கொள்கை ரீதியாக சொல்றோம். கொள்கை ரீதியாக மறுத்து சொல்லுங்க. மாநில சுயாட்சின்றதுல காங்கிரஸ் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்ததா இல்ல திமுக தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்ததா? இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மாநிலங்களுக்கான இந்த உரிமையை ஆரம்ப துவக்கத்திலேயே 1950-51 சட்டத்தை முன்வரைவிலேயே அதிலேயே மாநிலங்களுக்கு அதிக உரிமைகளை உருவாக்கி தந்தது காங்கிரஸ் ஆட்சி. அதுல இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய பிரமிப்பா இருக்கும். உச்சகட்டம், அவன் கொலை செய்யலாம், கொள்ளையடிச்சிருக்கான், எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு கைதியாக இருக்கிறவன் ஆயுள் கைதியாக இருக்கிற போது 14 ஆண்டுகள் இருந்துச்சுல, அந்த ஆயுள் கைதிகளை
விடுதலை செய்வதற்கு மத்திய அரசுக்கு அப்ப அதிகாரம் கிடையாது. நாங்க கொடுத்த சட்டத்துல மாநில அரசு விரும்பினால் முன்னாலே விடுதலை செய்யலாம். ஆர்டிகல் 161 அடிப்படையில். இது மாநிலத்துக்கு அதிக உரிமை இல்லையா? மத்திய அரசுக்கு இல்லாத உரிமை கொடுத்திருக்கு. மாநிலத்துடைய உரிமையில இவங்க சரியா சொல்லணும். இப்ப தமிழ்நாடுடைய அரசு சின்னம் இருக்கு, அது ஒரு கோபுரம் இருக்குல்ல. அப்ப தமிழகத்தில் ஓமாந்தூரார் முதலமைச்சராக இருக்கிறது தமிழ்நாட்டு சின்னம் சொல்றாரு. அப்ப டெல்லியில இருந்த நேருவுக்கு இங்க கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன பெரிய தப்பா இருக்கு, ஒரு மத சின்னம் சொல்றாங்க. அவர் கேட்கிறாரு, பிரதமரை பார்த்தோன்னே இங்கெல்லாம் கூனி குறுகி நிக்கிற இந்த வீரர்கள்லாம் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஓமாந்தூரார் சொன்னது, உனக்கு எவன் சொன்னா பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான். இந்து கோயில்கள் தானே சொல்றத, இந்தியா முழுக்க இந்து கோயில் இருக்குல்ல. இந்த மாதிரி வடிவமைப்புகள் எங்கேயாவது வடநாட்டுல எந்த மாநிலத்திலாவது ஒரே ஒரு கோயிலை காட்டு. இது கோயில் கோபுரமாக இருந்தாலும் கூட இது தமிழ்நாட்டுடைய கலையழகின் ஒரு சின்னம். அதற்காக தான் வச்சிருக்கோம். அப்படி சொல்ற கட்சிக்குள்ளேயே வருகிற போது கூட அதுல தெளிவாகவும் துணிவாக சொன்னது காங்கிரஸ்காரங்க. அது சுதந்திரத்தை வந்த உடனே முதலமைச்சரை ஆரம்பிச்சு வச்சார். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதனால இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். இல்ல, மாநில உரிமைகளை பறிச்சது நிறைய காங்கிரஸ் தான். கொடி ஏத்துற உரிமை ஆகஸ்ட் 15 கருணாநிதி அவர்கள் தான் வாங்கினார். உங்ககிட்ட இருந்து கவர்னர் வச்சு ஏத்திக்கிட்டு இருந்தது காங்கிரஸ். அதன் உரிமையை வாங்கினது திமுக. பேசுறாங்க. அப்படியா? கொடியேற்றே உங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு வந்துருச்சு, உங்களுக்கு எனக்கு நல்ல சட்டம் வந்துருச்சு. ஏங்க எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க? அதை விட்டு கொடியேற்றதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தியாவிலேயே கொடியேற்ற உரிமையை காங்கிரஸ் தான் சுதந்திரம் வாங்குச்சு. நீங்க சொல்றவங்க எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க சொல்லுங்க. இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அடிச்சு போனதை அதை பின்னுக்கு தள்ளிட்டு இந்த சாதாரண சின்ன விஷயங்களை பெருசா பேசுவது என்பது மக்களை தவறாக சிந்திக்க தூண்டுவதுன்னு நான் நினைக்கிறேன். நாட்டுக்காக சிறை சென்றவர்கள், சிறை செல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கணும். சிறை சென்றவர்கள் செல்லாதவர்கள், சில பேர் போராடி சிறைக்கு போகாதவர்கள் கூட இருக்காங்க. அதற்காக போராடி யாராவது பண்ணியிருக்காங்களா? அவங்க சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆக இவங்க போராட்டத்தவங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஒரே வார்த்தை, நாட்டு விடுதலைக்காக போராட. நீங்க கோனார் நோட்ஸ் நீங்க போட்டீங்க, நான் யாரும் சிறைக்கு போகிறேன்னு தான் கேட்டேன். நீங்க இவங்க எல்லாம் போகிறேன்னு சொல்றீங்க. சரி, அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பாத்தீங்கன்னாக்கா நெல்லையில ஒரு பள்ளி மாணவன் 8ஆம் வகுப்பு 2 பேருமே, ஒரு மாணவன் அருவாள் எடுத்து ஒரு மாணவனை வெட்டான். என்ன ஆயிருதுன்னா, யூடியூப்பை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லி செய்தி. இன்னொரு அதே பகுதியில ஒருத்தனுடைய தலையை வெட்டிமே அந்த சொந்த ஒரு கோயிலில் வச்சுட்டு ஒரு குரூப்பு போயிருக்குது. ஏற்கனவே அடிச்சு கை காலை வெட்டின அந்த சாதி முதல்ல ஒரு பையனை கை காலெல்லாம் வெட்டுறாங்க. இப்பதான் காயம் ஆறி நல்லா படிச்சுட்டு இருக்கான். அந்த பையனை திரும்பவும் அடிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியா ஒரு சட்டவிரோத மோசம், சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கிறதான ஒரு குற்றச்சாட்டு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், சரியா? ஆமா. இத சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி பலமாக இருக்கிற போது அதை பலவீனப்படுத்துவதற்காக எதிர்கட்சிகள் அது கையில் எடுத்து போராடியது மிகப்பெரியது. முதுகுளத்தூர் பக்கத்தில் இருக்க தூவல்ல 5 பேரை சுட்டுக் கொன்றார்கள் தான். அதுல தான் எழுத்து பண்ணாங்க. அது எதற்காக அது நடந்துச்சு தெரியுமா? நீங்க சொல்றீங்களே, இவ்வளவு பகுத்தறிவுலாம் பூத்துனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பையனை கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது இருக்கு. சாதியை ஒழிச்சதுக்கு சாதியை இவங்கெல்லாம் ஒழிச்சு பகுத்தறிவு முற்போக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாத அந்த காலத்துல முதுகுளத்தூர் பகுதியில இதை போல பட்டியலினத்தை சேர்ந்த சிலரை உயிரோடு கட்டி வைக்க படப்பட மேல போட்டு கொளுத்தி விட்டாங்க. அவ்வளவு கலவரம் ஒடுக்குமுறை இருந்துச்சு. அதை பார்த்த காமராஜர் சொன்ன ஒன்னே ஒண்ணு, தெருவில் போறோம் சொல்ற சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி திருச்சியில் அதுக்கு பின்னால் போஸ்டிங் வரும்போது கேட்டது. அதை போல அந்த வழக்கை விசாரித்த பின்னால நீதிபதியாக வந்த கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொன்னது. அப்ப என்ன பண்ணாரு காமராஜர், அங்க இருக்க எஸ்பியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, என்னையா அது அநியாயமா இருக்கு, தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்கான், அதை தடுத்து நிறுத்தி அமைதியான சூழ்நிலை உருவாக்க மாட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்ப அந்த எஸ்பி சொல்றாரு, நான் தீவிர நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதுக்கு அவர் சொன்ன காரணம் தெரியுங்களா? என்னையா நீ போலீஸ்காரனா இருக்க, நீ நான் இன்னைக்கு முதல்மதியா இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்த வரலாம். எனக்கு 5 வருஷம் தான் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனா நீ ரிட்டையர்ட் ஆகிறவங்க நீ தான் போலீஸ்காரனா இருக்க. அதனால நான் விரும்புறேனா விரும்பலையா அதை பத்தி கவலைப்படாத. அந்த கலவரம் நிற்கணும், அதுக்கு நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் உனக்கு துணை இருப்பேன். இதை தவிர ஒண்ணும் சொல்ல. அடுத்தாப்புல அவரே எடுத்த முடிவுதான் ரே சுட்டவருடைய பேர். இப்ப இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அதிகாரியுடைய பேர் ரே. அவர் தான் அந்த
அவர்களை பயமுறுத்தினாலுடைய நிற்காதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. முதலமைச்சர்கிட்ட கேட்கல, சுட்டுட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த நீங்க சொல்ற எத்தனை பேர் கை கட்டி சுட்டதா? 5 பேர் கை கட்டி. அப்படி ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்குன்னு வச்சுங்க. இவங்களே சொல்லி அவருக்கு தெரியாம அவருக்கு சொல்லாமலே நடந்தத போலீஸ்கார அவனா பண்ணிட்டான்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இவர்களுக்கு அப்படி நடந்திருந்தா இவங்களே சொல்லி செஞ்சிருந்தாலும் ஐயோ எனக்கு தெரியாதே, போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டான், அவனை சஸ்பெண்ட் பண்றேன், டிஸ்மிஸ் பண்றேன், இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நேர்மை யாரிடம் இருந்தது? அந்த காலத்திலேயே மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு கூடாது, சமமாக மதிக்கப்பட வேண்டும், பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு அடிமைப்படுத்துவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்காக எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல என்று முடிவெடுத்த காமராஜரை இன்றொரு அதை குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை குற்றம் சொல்லி ஆட்சிக்கு வந்த காலத்துல தான் கையை வெட்டுறான், காலை வெட்டுறான், கழுத்தை வெட்டுறான், தலையை வெட்டுறான். இப்ப நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குது. ஒரு தீர்வு நான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு லைட் சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுது, சுவிட்ச் போட்டா அடைகிறது போல வராது. காலகாலத்துக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போதைக்கு எப்போது இருக்கிற ஆட்சிகள் அதை எப்படி கையாளுகிறார்கள் என்பது ஒன்று. அதே போல இந்த ஏற்றத்தாழ்வுகளை மாற்றி எல்லோரையும் சமமாக பார்க்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு. மக்கள் மத்தியில் மனிதனை மனிதனாக பார். நீங்க முதல்ல கேட்டீங்களே தமிழன் தமிழன் தமிழ்னு, குறைஞ்சபட்சம் தமிழனாகவாது. தமிழ் பேசுகிறான எல்லாரும் என்ன பாரு, தமிழன்னு சொல்லுவேன். ஆனா கன்னியாகுமரியில் கேட்டா மீனவம்ப, அதை கொஞ்சம் தாண்டிட்டா புள்ளமாரும்ப, இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டா நாடாரும்ப, இன்னும் கொஞ்சம் தாண்டினா தேவேந்திரம்ப, இன்னும் கொஞ்சம் தாண்டினா தேவரும்ப, அதுக்கப்புறம் அப்படி வந்து செட்டியாரு, ரெட்டியாரு, முதலியார் எல்லாம் வருவாரு. வடக்க வந்துட்டோடனே இங்கே வன்னியரும்ப, கவுண்டரும்ப. இதை கடந்து மனிதனாக தமிழனாக இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதே ரொம்ப முக்கியம். அந்த முயற்சிக்கு தனி ஒவ்வொரு மனிதனுக்கு அந்த கடமை இருக்கு. அரசியல் கட்சிகள் இப்ப யாரெல்லாம் இப்போ குறை சொல்றாங்களோ அவர்கள்லாம் முன்னெடுக்கட்டும். நாங்கள்லாம் முன்னாலே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வேறு யாரும் ஆட்சியில் இருப்பவர்களோ இல்லாதவர்களோ இந்த முயற்சி எடுத்தால் அவர்களை மனதார வாழ்த்துவோம். அவருடைய செயல்பாடுகளில் நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்வோம். சரி, இந்த சாதி சங்கங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சாதி சங்கங்கள் மாநாடு நடத்துறது, அதை போய் அரசியல் தலைவர்களே கலந்துக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வன்முறைக்கும் காரணம், ஒரு பக்கபலமா இருக்குது என்று எடுத்துக்கலாமா? அதாவது அதுல 100% உண்மை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பிற்படுத்தப்பட்டவன்னு இல்ல, பட்டியல் சமூகத்துல எல்லாம் சாதி சங்கங்கள். அதைத்தாங்க நான் சொல்ல வர்றேன். நீங்க அதுக்கு என்னன்னு கேட்டா, பல இடங்களில் ஜாதி சங்கங்கள் கூட்டம் போடுவது மற்றவர்களை தாக்க அது நடக்குது என்பதை நான் மறுக்க மாட்டேன், அது உண்மை. ஆனால் உங்கள் பார்வைக்கு படாத பல ஜாதி சங்கங்கள் கூட்டம் நடக்கிறது அவர்கள் மற்றவர்களை தாக்க அல்ல, பெரும்பான்மையாக இருக்கிற சமூகத்திலிருந்து தங்களை காப்பதற்காக அவங்க சேர வேண்டிய கட்டாயம். அதனால கூட்டம் போடுவது என்பது ஒன்றுதான், அவருடைய நோக்கம் வெவ்வேறானது. சரி, இந்த மாதிரியான சாதி சங்கங்களுடைய வளர்ச்சி காமராஜர் காலத்துல வந்து எப்படி இருந்தது, காங்கிரஸ் காலத்துல எப்படி இருந்தது, 67க்கு பின்னாடி எப்படி இருந்தது, கொஞ்சம் ஓப்பனா மனசு விட்டு பேசலாமா? பண்ணலாம். இது வந்துங்க அந்த காலத்துல நான் கிராமத்துல எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் சுதந்திரம் அடைகிற நேரத்துல பிறந்ததுனால எனக்கு சின்ன வயசுல தெரியும். வேட்டி கூட கட்டாத வெறும் கோவணத்தோட மட்டும் கட்டிட்டு கிராமத்துல போறவங்களாம் பல பேர் இருப்பாங்க. சட்டை போட்டவங்களை பார்க்கறதே அபூர்வம். அந்த காலத்திலேயே எல்லா ஜாதி, பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வரும்போதே அவங்க ஜாதி பேரை சொல்லி வாங்க என்று கூப்பிடுவது வழக்கமா இருந்துச்சு. அதில் வன்மம் இல்லை, குரோதம் இல்லை, அவர்கள் மீது வேற வருத்தமோ அப்படியெல்லாம் கிடையாது, மரியாதையை தான் கூப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ஜாதி பெயரை சொல்லுகிறவனுக்கு ஒரு திமிரோடு சொல்லுகிறான், கேட்கிறவன் வன்மத்தோடு பார்க்கிறான். அந்த பேர் முக்கியம் அல்ல, அதை உச்சரிக்கிறவன், அதை கேட்கிறவன், அவருடைய மனோபாவம் மாறிடுச்சு. அதை எப்படி மாற்றுவது, அதில் தான் நம்முடைய வெற்றி அடைகிறது. பள்ளி பாடத்திட்டங்கள்ல இதெல்லாம் வந்துட்டு புகுத்தி இதுக்கான ஒரு வழியை தீர்வை கொண்டுட்டு வரலான்றது செய்யலாம்ல, அதுல ஏன்னா கருத்து இருக்குங்களா உங்களுக்கு? நிச்சயமா அதாவதுங்க, நீங்க இன்னொன்னு உங்களுக்கு சொன்னாலும் புரியும். காமராஜர் ரொம்ப ஆழமா யோசிச்சார். நான் சொல்லுவதெல்லாம் அவர் 54 ஆட்சிக்கு வரும்போது ஒரு பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிறது வச்சா அப்பெல்லாம் ஒரு 40 பசங்க இருந்தாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க 2 பேருக்கு 3 பேர் தான் இருப்பாங்க. பசங்க இருக்கிறதுலயே பட்டியலில் தனியா உட்கார வச்சிருப்பான். இப்படி இருந்துச்சு. அதை பார்த்த காமராஜர் எவரிடத்திலையும் ஒன்னும் சொல்லல, நான் பெரிய புரட்சி பண்றேன்னு சொல்ல, நான் பகுத்தறிவாதின்னு சொல்லல, இதை சமப்படுத்த வேண்டும் நினைச்சார்.
அப்பதான் அவர் முதலாக அரசு பள்ளிகளுக்கு போறான், யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஒரே யூனிஃபார்ம், அரசே வந்து யூனிஃபார்ம் பார்க்கிற போது வித்தியாசம் தெரியக்கூடாது, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட வைக்கணும். அவர்கள் எல்லாம் இதை மாற்றுவதற்கு பிரச்சாரம் பண்ணாமலே, தன்னை பெரிய மேதையின் காட்டிக்காமலே, பெரிய பகுத்தறிவாதி சீர்திருத்தவாதி சொல்லாமலேயே மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் காமராஜர். செய்தவரை மறந்து விட்டோம். வெறும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதை தாண்டி இந்த ஜாதி உண்மம் தொடர்ந்து நீடிக்கிறதுக்காக வழிவகுக்கிறவங்கள பெரிய புரட்சிவாதி நம்ம சொல்றோம். சரி, நடப்பு அரசியலுக்கு வருவோம். இன்னைக்கு வந்து கோடிக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து போய் பிடிக்கிறப்ப கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடல் கொள்ளையர்களால் அந்த பக்கத்துல எந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு? கடல் கொள்ளையர்கள் குறுக்க வந்து அவங்கள அடிச்சு உடம்புலாம் காயம், செல்போன்லாம் பிடிச்சிருக்காங்க, பொருளெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இலங்கை அதனுடைய பகுதி தான் வந்து நிறைய இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். வந்து கடத்துவாங்க, அடிப்பாங்க, போவாங்க, எல்லாம் தாண்டி வந்ததாக சொல்லி கைது இப்படி நடந்ததெல்லாம் இருக்குது. இப்போ வந்து கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு மாறி இருக்குது. ஆனால் காயப்பட்டது, அடிப்பட்டது, ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருக்குது, நடந்திருக்கு. இந்திய அரசு இது சம்பந்தமாக என்ன முடிவு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது, என்ன பண்ணும்? நீங்க வந்து வன்மத்தோட பேசுங்க. நம்ம நாட்டிலே பிரதமர் இப்பதான் இலங்கைக்கு போயிட்டு வந்து அவங்களை மிரட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப போய் அவங்க தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதிராக இருக்காங்க சொல்லி எங்க இந்திய மீனவர்கள், அதாவது தமிழ்நாடு கை வச்சா நடக்கிறதே வேறன்னு வந்து பயந்து போயிருக்காங்க. இப்ப போயிட்டு வந்தாரா இல்லையா நம்ம ஜி? அதான் வழக்கமா இல்லாம இப்ப வந்து கடல் கொள்ளையர்கள் அடிச்சாங்க, வேற யாரோ அடிக்கிறாங்க. நீங்க அங்க உண்மையே நடக்காது. நம்ம ஜியை எதிர்த்து இலங்கை ஏதாவது பண்ண முடியுமா? போய் விருந்தெல்லாம் எப்படி வச்சாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. வரும்போது நேரா டெல்லிக்கா போனாரு. இங்க இறங்கி இங்க ஒரு பொதுக்கூட்டம் பேசிட்டு அது ராமேஸ்வரம் பக்கத்திலே மீனவர்களே ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதற்கப்புறமே இந்த தொந்தரவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஜிக்கு எதிரானவர் இல்ல. கடல் கொள்ளை அப்படின்றது, கடல் கொள்ளையர்கள் வந்து நம்ம எல்லைக்குள்ளார வந்து அடிச்சுட்டு போறப்ப இந்த மீனவர்களே கடல் கொள்ளையர்னு சொல்றாங்க. அங்க இருக்கு கடல்ல இருக்கு, அதாவது சொத்துக்களை திருடுறதுனால கொள்ளையடிக்கிறது, திருடுறது கொள்ளை. வேற ஒரு நாட்டுல இருந்து வழியில வந்து அடிச்சு இல்லைங்க, கடலுக்குள்ள இருக்க சொத்து தானே மீன். ஆமா, அதெல்லாம் கொள்ளையடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்து அடிச்சுட்டு தாக்கிட்டு போறாங்க. தொடர்ச்சியாக மத்திய அரசு வந்து நாங்கள் இந்த மீனவர்களுக்காக குரல் கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்குமாக ஒரு நடவடிக்கை இல்லை. எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் திறந்த மனோட சொல்றேன். ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்க கடல் பகுதி எல்லை ரொம்ப குறைவு. இது அதிகமாக இருந்தா இந்த பிரச்சனை வரப்போறது இல்லை. குறைவாக இருக்கிற போது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா வரும். அப்ப அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தான் பார்க்கணும். நான் திரும்ப இந்த பதில் தான் சொல்ல முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாலதானே நம்ம பிரதம மந்திரி வந்து ராமேஸ்வரத்திலே சொல்லிட்டு போனார், மீனவர் சகோதரனே கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமே இல்லைன்னு சொன்னாரு. இல்லாத ஒன்றை இருப்பதை போல இட்டுக்கட்டி நீங்கள் குற்றச்சாட்டுகிறீர்கள். அதான் உங்க மேல நான் வைக்கிற குற்றச்சாட்டு. நாங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமா, பிரதமர் உண்மையை சொல்ற போது அதுக்கு எதிராக சொன்னா அது பொய் தானே. சரி, இதுல வந்து வழக்கம் போல தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல வந்து குறிப்பா தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை வந்து வச்சுட்டு இருக்குது மத்திய அரசுக்கு. இந்த மீனவர்கள் தாக்கப்படுறது, அவங்களுடைய வலைகளை வந்து நாசம் செய்யறது, போட்டை வந்து எடுத்துட்டு போறது, இது வந்து மத்திய அரசு தான் பேசி தீர்த்து முடிக்கணும்னு பிரதமரும் போனப்ப இதுல வந்து நீங்க கருணை அடிப்படையில, மனிதாபிமான அடிப்படையில பார்க்கணும், போட்டெல்லாம் விடுவிக்கணும், கைதிகளை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு வந்ததாக இங்க பேசிட்டு போனதெல்லாம் நடந்திருக்குது. இதுல என்ன தீர்வு வரும், விரைவா வரும்னு நினைக்கிறீங்களா? இதுவரை வரவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நம்ம பேசுறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம். இங்க இருந்து பிரதமரே நேரா போய் இருக்கிற போது பேசிவிட்டு வந்து நான் தீர்த்துட்டேன் நீங்க வந்து பேசுறாரு. இதுவரை அவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய படகுகள் இருக்க அதை கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. மக்கள் மத்தியில் பொய்யை சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார் பிரதமர் என்று அங்க இருக்கிற மீனவர்கள் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டில் ஒரு பெரிய தேசிய கட்சி காங்கிரஸ். இது வரைக்கும் நீங்க இது விதமாக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலையே. எல்லாமே காங்கிரஸ் வேற எடுங்க. தேசிய கட்சி, பெரிய தேசிய கட்சி, இந்த நாட்டை ஆண்ட கட்சி, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. தமிழ்நாட்டுல நீங்க தாங்க 50-60 வருஷமா ஆள்ற, உங்களுக்கே பொறுப்பு இல்லை, எங்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமா? ஏன் தேசியத்துல ஆண்டு எங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு நீங்க சொல்றதை நான் மறுக்கல. வேற யாருக்கும் இருக்க கூடாதுங்களான்னு கேக்குறேன். இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? காங்கிரஸ் போராடல. போராடுறாங்க, கத்தி எடுத்துட்டு போய் போராட முடியாதுங்க. பிரதமர் போயிட்டு இப்ப நான் கேட்கறதே அதே போராட்டம் தானே. பிரதமர் பொய் சொல்லுகிறாரு நான் சொல்றேன். நான் கேட்கறேன். நான் சொல்றேன், ஒரு வார்த்தை கேளுங்க. நான் காங்கிரஸ் கட்சி சார்பில் மீனவருடைய பிரச்சனையை பற்றி ராமேஸ்வரம் வந்து பேச பிரதமர்
பொய்யை சொல்லுகிறார், உண்மைக்கு புறம்பாக சொல்லுகிறார். வெடிச்ச மட்டும் சொல்றேன்ல, வேற எத்தனை கட்சிக்காரங்க சொல்றாங்க சொல்லுங்க. சொல்ல இல்ல. ஆமா, சொல்றவன் குற்றவாளி, சொல்லாதவன் நல்லவன். அது இல்ல பிரச்சனை. இந்த மாநில அளவுல பேசிட்டு இருக்கிறது, போராடிட்டு இருக்கிறது, கட்சிகள் இவங்க எல்லாம் செய்யலன்றது வேற. தேசிய கட்சி காங்கிரஸ் நீங்க அதைத்தாங்க நானும் சொல்றேன். நீங்க போராடும் போது தேசிய கட்சி பாஜகவுக்கு ஒரு அச்சம் வரும், பதில் சொல்லக்கூடிய ஒரு கடமைப்பாடு வரும். அதை ஏன் செய்ய தவறு இங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்களை நான் பாராட்டுறேன். பிஜேபி ஒழிக்கணும்னா வேற யாரையும் ஆதரிச்சு பிரயோஜனம் இல்ல, காங்கிரஸ் தான் ஆதரிக்கணும். அதான் உங்களுடைய கேள்வியுடைய அடிநாதமா இருக்கு. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அதானே சொல்றீங்க. அதான் வச்சுக்கிறேன். ஏன் போராட்ட குரல் நீங்க கொடுக்க மாட்டீங்க? நான் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கவங்க தான் இப்ப நான் சொல்றேனேங்க. கடுமையான வார்த்தையில பிரதமர் பொய் சொல்லுகிறார், உண்மைக்கு புறம்பாக பேசுறார் சொல்றேன்ல. எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாலும் அது வரும். நீங்க அதை நோக்கி படிச்சாதான் குரல் கொடுக்கலன்றீங்க. யார் கொடுக்கற சொல்லுங்க, வேற யார் சொன்னாங்க? இன்னும் இது வரைக்கும் யாரும் சொல்லல. பாத்தீங்களா? சரி, நாளை இது வந்ததுக்கு அப்புறம் நாளையில இருந்தாலும் ஒரு தான் சொல்லட்டும், அவர்களே ஆதரிப்போம். பார்க்கலாம். கடைசியா ஒரு கேள்வி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை மாநில உரிமை நாளாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு கூட விடுதலை கட்சி சிறுத்தைகள் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை ஒரு சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைக்கிறாரு. சாமிநாதன் அமைச்சரை வந்து அதை உடனே அறிவிப்பு, கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை மாநில உரிமை நாளாக அறிவிக்கிறது அப்படின்னு எப்படி பாக்குறீங்க நீங்க? வல்லான் வகுத்ததே வாய்க்கால். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்கள் விருப்பப்படி பெயரை வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பேர் வைப்பதாலேயே அதெல்லாம் உண்மையா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட ஒரு கடுமையான வார்த்தையை வேறொரு விஷயத்துக்காக பயன்படுத்தினேன். அது அரசியல்வாதிகள் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது வங்காளதேசம் என்ற ஒரு நாடு உருவாவதற்கு போராட்டத்தினுடைய பிதாமகனே முஜிபுர் ரஹ்மான். ஆமா, அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையே அதுக்கு பின்னால அடிச்சு அதே மக்கள் நொறுக்கிறாங்க. எகிப்துங்கிற ஒரு நாட்டை உலக அளவுல பெரிய மரியாதை உயர்த்தவர் நாசர், அவருடைய பின்னால அவருடைய சிலையை அடிச்சு நொறுக்கிறாங்க. லெனின் பெரிய சிந்தனாவாதி, ரஷ்யாவில் எல்லாரும் போட்டி போடுறாங்க, கடவுளா நினைச்சாங்க, அவருடைய சிலையை அடிச்சு நொறுக்கிறாங்க. அதனால ஒரு பேர் வைக்கிறானே, நினைவு சின்னம் வைக்கிறானே, இதனாலே அதெல்லாம் உண்மை காலம் கடந்து மக்கள் நிற்பாங்க அப்படி இல்லை. இப்படி நீங்க கடந்த பேட்டியில ஒண்ணு இந்த மாதிரி தான் சொன்னீங்க. திருச்சியில அந்த நூலகத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வைக்கிறப்ப அது நீங்க ஒரு கண்டனம் தெரிவித்து பேசுனீங்க. இப்படி பேச போய் தான் அப்போவே சொன்னீங்க முஜிபுர் ரஹ்மான் என்னாச்சு, நாசர் என்னாச்சு, மற்றதெல்லாம் என்னாச்சுன்னு பேசின உடனே அடுத்த நாளே முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அது கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு பேர் வைக்கிறது இல்லை, காமராஜர் பெயர் தான் வைக்க போறதா சொல்லியிருந்தார். அதையும் இங்க குறிப்பிடணும். இல்ல, அதுதான் நான் அது வந்த உடனே சொன்னேன். முதலமைச்சர் ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு புது வழியில் நடக்க துவங்கி இருக்கிறார். இது பாராட்டுக்குரியது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்போதும் என்னன்னு கேட்டா, ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான் என்கின்ற அகந்தையோடு இருக்கக்கூடாது. எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் நாம பலவீனமா இருக்கோம், அடிமை போல அவங்க நினைக்க கூடாது. அப்படி ஒரு ஜனநாயக செட்டப் எங்க இருக்கோ அங்கதான் ஜனநாயகம் பலமாக இருக்கும். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாலே என்னமும் செய்யலாங்கிறவா இருந்ததில்ல. இந்த ஒரு வகையில் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒரு புதிய, அதாவது பழைய முன்னால இருந்த நல்ல பாதையை நடுவில் அடிச்சுட்டாங்க. அந்த பாதையை போட முயற்சிக்கிற துவக்கம் தான் அந்த நூலகத்திற்கு காமராஜர் பேர் வைத்தது. அந்த பாணியில் தொடர்ந்து அவரும் அவருடைய ஆட்சியும் பயணிப்பது நல்லது. இன்னொரு முக்கியமான அவசியம் கேட்க வேண்டிய கேள்வி, பிஎஸ்பி பார்ட்டியினுடைய தலைவரா, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த ஆம்ஸ்டாங் அந்த கொலை வழக்குல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ் மாநில தலைவர் நம்ம செல்வ பெருந்தகை மேல ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. வலைத்தளத்துல பேசியிருந்தாங்க, சவுக்கு சங்கர் ஒரு மாதிரி போட்டிருந்தாரு. அதை பத்தி ஒரு போய்கிட்டே இருந்தது. அவர் தரப்புல ஒரு மறுப்பு வந்திருந்தது. இப்போது ஆம்ஸ்டாங் அவனுடைய மனைவி வந்து கொடுத்த பேட்டி நேற்று வந்திருந்தது. நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பேட்டி. அதை என்ன நினைக்கிறீங்க? அந்த பேட்டியில் அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ரொம்ப எளிமையா கிராமத்துல இப்ப இல்ல 50 வருஷத்துக்குள்ள சாதாரணமா சொல்லுவாங்க, ஒருத்தன் திருடிட்டு ஓடுற போது கூட்டத்தில் முன்னாள் ஓடுறான் பாரு சொல்லிட்டு போனா மற்ற கூட்டம்லாம் பின்னால அங்கே ஒரிஜினல் திருடன் தப்பிச்சு போயிடுவாங்க. அது பழைய கதை, யதார்த்தவாதிகள் சொன்ன கதை. இப்ப என்னன்னா, ஒரு உண்மையை நீங்க எப்படித்தான் மறைச்சாலும் ஒரு நாளைக்கு அது வெளியே வந்துடும் என்பதும், எவ்வளவு சாமர்த்தியமாக இருந்து பொய் பேசி அதிலிருந்து நாம் தப்பி விடலாம் என்று நினைத்தாலும் உண்மை குற்றவாளிகள் மாட்டிக்கொள்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாயிடுச்சு. அந்த அம்மா இன்னொன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க, செல்வ பெருந்தகைக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் சொன்னதோடு, அவர் மீது யார் இந்த குற்றத்தை சொன்னார்களோ அவர்கள் மீதுதான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. சொன்னவர்
ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி. ஆமா, அதை தீவிரமாக தமிழக காவல்துறை விசாரித்து இந்த வடக்கினுடைய உண்மை குற்றவாளிகளை பிடித்துக் கொண்டால் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் தடுக்க முடியும். அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த குற்றச்சாட்டை சொன்னது யாருன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய தமிழ் மாநில கட்சி தலைவராக இப்ப இருக்கக்கூடிய அந்த மனோகரன் நினைக்கிறேன் வழக்கறிஞர். அவர் பேர் தான், அவர் தான் வந்து செல்வ பெருந்தகை மேல குற்றச்சாட்டு சொல்ல வராரு. இப்ப முதல்ல சொன்ன பழைய காலத்துக்கு சரியா போச்சா, ஓடுறாம்பாரு திருடன்னு சொன்ன காட்டினேன்னு, அது மாதிரி சம்பந்தப்பட்டாலே இன்னொருத்தரை கை காட்டி ஓடுறான்னு சொல்லி போன மக்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்க ஏற்கிறீங்களா? ஏங்க, அவருடைய மனைவி தானே உன்னிப்பா கவனிச்சிருக்க முடியும். அவருடைய உள்ளும் புறமும் தெரிந்தவர். செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இல்லைன்னு அந்த அம்மாவே சொல்றாங்க. செல்வ பெருந்தகை உடனடியாக இவங்க எல்லாம் குற்றச்சாட்டு சொல்ற போது, என் மீது குற்றச்சாட்டு இருந்து நிரூபித்தால் நான் சிறை செல்ல தயார், நான் அரசியலை விட்டு விலக தயார் என்று சொல்லுகிற நேர்மை அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அம்மா சொல்லிருச்சு இல்ல, செல்வ பெருந்தகை மேல குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு கட்சிக்கு தலைவரா இருக்கிறான்னு, நீங்க அவன் மேலதான் எனக்கு சந்தேகம். அவர் சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, இதுவரை ஏதாவது பதில் சொல்லிருக்காரு அவரு? இல்ல, சொல்லல. பிஎஸ்பி தலைவர் சொல்லல. அதனால செல்வ பெருந்தகை என்கிற ஒரு மனிதன் மீது அபாண்டமாக குற்றம் சுத்தி பல பேர் அவரை அழிக்க நினைத்தார்கள். அது இப்ப நிக்கல. அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். மனைவியே அதுக்கு சொல்லிட்டாங்க, அவர் மீது எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லி, அவர் மீது யார் குற்றம் சொன்னார்களோ சாட்டினார்களோ அவர்கள் மீது தான் எனக்கு சந்தேகம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆறுதலான, மக்கள்கிட்ட குற்றம் இல்லாதவர்கள் மீது குற்றம் சுமத்துவதும் குற்றவாளிகளை தப்ப விடுவதும் தொடர்கதையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதை மாற்றுவதற்கு ஒரு புதிய பாதையில் வருவதற்கான ஒரு துவக்கம் மாதிரி எனக்கு தெரியுது. இதை வைத்துக்கொண்டு அந்த அம்மையாருடைய அந்த சொற்களை வைத்துக்கொண்டு, அவர் சொன்ன கருத்தை வைத்துக்கொண்டு அந்த வழியிலேயே தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளிகளை பிடிப்பதற்கு முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றிங்க ஐயா, உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் வந்து பேட்டி கொடுத்தமைக்காக நன்றி.